செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளிக்குள் புகுந்து மர்ம நபர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் ராக்கியபாளையத்தில் அரசு பள்ளிக்குள் புகுந்து மர்ம நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து நொறுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். மேலும் விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட கிராம பகுதியான ராக்கியபாளையம் பகுதியில் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு விடுமுறை நாட்களில் பள்ளி வளாகத்திற்குள் மர்ம நபர்கள் புகுந்து அட்டகாசம் செய்வதாக பலமுறை புகார் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று விடுமுறை முடிந்த நிலையில் இன்று காலை பள்ளியை திறந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அதாவது கேட்டை திறக்கும் வாயிலேயே சலூன் கடையிலிருந்து கொண்டு வரப்பட்ட முடிகள் வீசி இருந்தது. உடனடியாக அவர்கள் மற்ற இடங்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று அங்காங்கு சென்று பார்த்த பொழுது ஒவ்வொரு இடங்களிலும், அதாவது பள்ளி தலைமை ஆசிரியர் முதலில் பள்ளி தலைமை ஆசிரியர் கதவில் ஷூவை தொங்க விட்டுள்ளனர். அதே போன்று ஆசிரியர்கள் தங்கும் கதவு வாயிலில் அந்த சலூன் கடையின் முடி மற்றும் ஓடுகளை வீசியுள்ளனர். மேலும் அருகில் இருந்த கழிவறைக்குள் சென்ற நபர்கள் இரும்பு கதவுகளை சேதப்படுத்தியும் இரும்பு கான்கிரீட் கல்லால் ஆன அதை கழிவறையை உடைத்தும் அங்கு வரும் குடிநீர் குழாயை உடைத்தும் மேலும் அருகில் இருந்த 9ஆம் வகுப்பு கதவு பூட்டை உடைத்து அங்கு மாணவர்கள் தங்களின் புத்தகம் நோட்டுகள் அதிகமாக இருப்பதை அங்கே வைத்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த நோட்டு புத்தகங்களை எல்லாம் தூக்கி வீசி எரிந்து மேசையின் மீது ஏறி அங்குள்ள மின்விசிறியினை உடைத்தும் வளைத்தும் இது போன்ற இதழ்களில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அருகில் இருந்த ஆரம்ப பள்ளியின் ஓட்டின் மீது கற்களையும் வீசியுள்ளனர். இத்தகைய விஷயங்கள் நடந்திருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியும் மிகுந்த அதிர்ச்சி எழுந்துள்ளது. மேலும் பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழக அரசிற்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகள் சார்பில் போதிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அருகில் உள்ள திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியபாளையம் காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஞானசேகர், இந்த சம்பவம் தொடர்பான ஏதேனும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். இது குறித்து அருகில் உள்ள குடியிருப்புகளில் எல்லாம் விசாரித்து பார்த்தார்கள். சிசிடிவி காட்சி அருகில் உள்ள வீடுகளில் பொருத்தாத காரணத்தினால் தற்போது போலீசாருக்கும் சற்று சவாலாகவே உள்ளது. மேலும் அருகில் பூங்கா ஒன்று உள்ளது. பள்ளிக்கு அருகில் குழந்தைகள் விளையாடும் பூங்கா ஒன்று உள்ளது. அங்கே கண்காணிப்பில் ஈடுபடும் காவலாளியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் மர்ம நபர் குறித்து தகவல் ஏதேனும் கொடுத்தால் மேலும் தகவல்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.